பள்ளிப் பறவைகள் நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். பள்ளிப் பறவைகள் நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் பாவாணர். தமிழுக்காக முதல் மாநாடு நடத்திய நாடு மலேசியா. புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் எழில் முதல்வன். தனித்து நின்று பொருள் தரும் சொல் தனிமொழி. பச்சை நிழல் நூலின் ஆசிரியர் உதயசங்கர். பச்சை நிழல் நூலின் ஆசிரியர் உதயசங்கர். ஹோமோகிராப் என்பதன் கலைச்சொல் ஒப்பெழுத்து. உலக காற்று நாள் ஜூன் 20. உலக காற்று நாள் ஜூன் 20. நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். தொங்கான் என்று அழைக்கப்படுவது கப்பல். தொகைநிலை தொடர்கள் வகைகள். தொகைநிலை தொடர்களின் வகைகள் 6. அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று கூறியவர் நற்றிணை. அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் நற்றிணை. நருந்தொகை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். நருந்தொகை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். கூத்தாற்றுப்படை எத்தனை அடிகளை உடையது? கூத்தாற்றுப்படை எத்தனை அடிகளை உடையது? 583. 583. கோபல கிராமம் நூலின் ஆசிரியர் கி. ராஜநாராயணன். கோபால கிராம நூலின் ஆசிரியர் ராஜநாராயணன். தொகாநிலை தொடர்களின் வகைகள் 9. தொகாநிலை தொடர்கள் 9. திருக்குறள் தெளிவுரை எழுதியவர் வ.உ.சி. சிதம்பரனார். இவ்வுலகம் யாருக்கு உரிமை உடையது? நடுநிலையாளர். ஜப்பான் உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். ஜப்பான் பெப்பர். பெருமாள் திருமொழியை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். பரிபாடலில் கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை 24. இடம் எத்தனை வகைப்படும்? 3. சதபதானி என்று அழைக்கப்படுபவர் செய்குத்தம்பி பாவலர். திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். விடையின் வகைகள் 8. நாடகக் கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் முத்துச்சாமி. இருபாலருக்கும் பொதுவான பருவம் முத்தம் வருகை அம்புலி அனைத்தும். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று கூறியவர் பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று கூறியவர் பாரதியார்.
சுடுமண் சிலைகள் என்னும் குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றவர். சுடுமண் சிலைகள் என்னும் குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றவர் கந்தசாமி. கந்தசாமி. முல்லை நிலத்தின் பெரும்பொழுது. முல்லை நிலத்தின் பெரும்பொழுது கார்காலம். முல்லை நிலத்தின் பெரும்பொழுது கார்காலம். உலகத்தார் யாரை உறவாக கொண்டு போற்றுவர்? உலகத்தார் யாரை உறவாக கொண்டு போற்றுவர்? குடியுரிமை உடையவர். குடிப்பெருமை உடையவர். உலகத்தார் யாரை உறவாக கொண்டு போற்றுவார்? குடிப்பெருமை உடையவர். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு நூலை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு நூலை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. சிறுபுன சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை உடையவர் திருப்புவன சக்கரவர்த்தி. திருப்புவன சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை உடையவர் இரண்டாம் ராஜராஜன். இரண்டாம் ராஜராஜன். அடிகள் நீரே அருள்க என்று கூறியவர். அடிகள் நீரே அருள்க என்று கூறியவர் சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார். அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் சீத்தலை சாத்தனார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன். புறத்திணைகள் வகைகள் 12. புறத்திணைகள் வகைகள் 12. என்கதை நூலின் ஆசிரியர். என்கதை நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். என்கதை நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். கடையேழு வள்ளல்களின் கொடை பெருமையை பற்றி கூறும் நூல். கடையேழு வள்ளல்களின் கொடை பெருமையை பற்றி கூறும் நூல் சிறுபானாற்றுப்படை. கடையேழு வள்ளல் இதனை கொடை பெருமையை கூறுவது சிறுபானாற்றுப்படை. சேரமான் காதலி எனும் புதினத்தை படைத்தவர். சேரமான் காதலி எனும் புதினத்தை படைத்தவர் கவிஞர் கண்ணதாசன். இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிட காரணம். இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிட காரணம் ஆணிரை கவர்தல். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாபோசி கருதுவது. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாபோசி கருதுவது சிலப்பதிகாரம். தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது. தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். வெண்பாவின் வகைகள். வெண்பாவின் வகைகள் 5. ஆசிரியப்பாவின் வகைகள் 4. வெண்பாவின் வகைகள் 5. ஆசிரியப்பாவின் வகைகள் 4. சொற்பொழிவாற்றுவது போன்ற அசை உடையது. சொற்பொழிவாற்றுவது போன்ற அசை உடையது அகவலோசை. சொற்பொழிவாற்றுவது போன்ற அசை உடையது அகவலோசை. ஜெயகாந்தனின் எப்புதினம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. ஜெயகாந்தனின் எப்புதினம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. தர்க்கத்திற்கு அப்பால். தர்க்கத்திற்கு அப்பால். தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3615. தேம்பாவணி பாடல் உள்ள எண்ணிக்கை 3, 6, 15. 3, 6, 15. 3, 6, 15. 3615. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனை சவாலாக ஜெயகாந்தன் கருதுவது சுதந்திரத்தை பேணி காத்தல். சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனை சவாலாக ஜெயகாந்தன் கருதுவது என்னன்னா சுதந்திரத்தை பேணி காத்தல். கல்மரம் நூலின் ஆசிரியர். கல்மரம் நூலின் ஆசிரியர் திலகவதி. கல்மரம் நூலின் ஆசிரியர் திலகவதி. கல்ச்சுரல் வேல்யூஸ் என்பதன் கலைச்சொல் பண்பாடு விழுமியம்.